வெல்கம் டு பிர் ரிவ்யூ. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இங்கிலீஷ் மூவியான ப்ளே டேட் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். இப்போ இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட பிரைம் வீடியோஸில் வெளிவந்திருக்கு. இது ஒரு பக்காவான ஆக்ஷன் என்டர்டெய்னர். இதில் இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு ஒரு 2 விதமான அப்பா பையனை காமிச்சிருப்பாங்க. இதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிரைன். ஸோ இவரை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வீக்காக ஃபேட்டியான ஆள். ஸோ தன்னோட பையனும் அதே மாதிரி வீக்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அவனை ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்காக நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு வேலை போனதுனால தன்னோட பையனை பார்த்துக்கிறது தான் ஒரு வேலையாக போச்சு. அப்படி தன்னோட பையனை கூட்டிகிட்டு ஒரு சின்ன பார்க்கில் விளையாண்டுட்டு இருக்கும் போது தான் நம்ம மெயின் ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாப்புல. இவர்கிட்ட சிஜி அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கிறான். ஸோ இவங்க 2 பேருமே பார்த்த மீட்லேயே வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதனால ஒரு சின்ன ப்ளே டேட் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த ப்ளே டேட் அப்போ தான் வந்து இந்த சிஜேங்கிற பையனோட அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது நம்ம மெயின் ஹீரோ. ஸோ இவர் வந்து ஒரிஜினல் அப்பா கிடையாது அப்படிங்கிறது தெரிய வருது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை துரத்திக்கிட்டு ஒரு மர்ம கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி முனையில் சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய அந்த அட்வென்ச்சர் தான் இந்த படத்தோட மிச்ச கதையே. பயங்கர ஃபன்ஃபுல்லாக அழகாக எடுத்திருப்பாங்க. இந்த படம் ஸ்டார்ட் ஆன விதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. வாய்ஸ் ஓவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தமிழ் டப்பிங்லாம் கொஞ்சம் சுமாராக பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற ஃபீல்லாம் கிடச்சிது. ஆனால் எப்போ நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படம் செம்மையாக பிக்கப் ஆகுது. ஆக்ஷன் அந்த ப்ளே ஸ்கூல் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல வந்து ஒரு ஆக்ஷன் பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. தென் அதுக்கப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா சேசிங்கு ஆக்ஷனுன்னு சொல்லி ரகரகமாக பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே அருமையாக இருந்துச்சு. ஒரு 1.5 மணி நேரக்குள்ளே இருக்கக்கூடிய படம் தான். அந்த படத்தில் 1/2 மணி நேரம்க்கு அப்புறம் தான், அதாவது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்தாலும் படம் பிக்கப் ஆகிறது ஒரு 1/2 மணி நேரம்க்கு அப்புறம் தான். மிச்சம் இருக்கக்கூடிய 1 மணி நேரம் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆக்ஷன் மூவிஸை விரும்பி பார்க்கக்கூடியவங்க தாராளமாக இந்த படத்தை யோசிக்காமல் ட்ரை பண்ணலாம். படத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொக்க படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1/2 மணி நேரம் தாண்டதுக்கப்புறம் இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஒர்த்து தான்ப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா படத்தோட செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுங்க. தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலி வாட்சபிள் தான்.